எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் செட் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஃபிஷ் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் டேங்கோட ஸ்டாண்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பெரிய சைஸ் டேங்க் வருது, அதுக்கு தேவையான ஸ்டாண்டு தான் நான் செஞ்சுருக்கேன். அதை வந்து தமிழ் உங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செய்கிற வீடியோ வந்து தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 16x48 சைஸு, ஃபுல் சைஸு. ஆக்சுவலாக இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோன்னா படாக் வுட்டு, டீ குட்டு, சில்வர் வுட்டு, அதுக்கடுத்து வந்து ஆனியன் ஃபெவிகால், அடுத்து கடசல் மிஷின்ஸு, அடுத்து டிசைன் பிட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தால் நம்ம வந்து இந்த ஃபிஷ் டேங்க் ஸ்டாண்டு செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா படாக் வுட்டு, அடுத்து சில்வர் வுட்டு இங்கே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்வர் வுட் பலகை வந்து தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ஸ்டாண்டோட டாப் பொசிஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து கடசல் டிசைன். கடசல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் செஞ்சது. இந்த கடசல் டிசைன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளையண்ட் வந்து என்ன பார்த்தாங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்குன்னா என்ன பண்ணால் வெறும் 1 feet, அதாவது என்ன 12 inches மட்டும்தான் கடசல் பண்ணி அதை வந்து அதில் தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபிஷ் டேங்க் இது வந்து செய்ய போகிறேன். இதான் வந்து ஃபிஷ் டேங்கோட லெக்கு. ஆக்சுவலாக வந்து இது முழுக்க பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் வுட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் குவாலிட்டி படாக்கு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டோட லுக் வந்து அதிகமாக இருக்கும் பாலிஷ் பண்ணும்போது. அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடு குறுகு பீஸுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன டிசைன் பிட் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கு யூஸ் பண்ணுற டிசைன் பிட் தான் போட்டிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா அதோட குறுக்கு பீஸு. அதில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்னர் டிசைன், அந்த டிசைன்லாம் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேபரு ப்ளஸ் வந்து இதோட ஹைட் எல்லாமே பார்ப்போம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 inch, அதுக்கடுத்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 48 inch, அடுத்து வந்து பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 16 inch. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கொடுத்தது. கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காமிச்சிது. இதில் வந்து பாட்டம் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ரொம்ப பெருசெல்லாம் வைக்கிற மாதிரி இல்லை, சின்ன மெட்டீரியல் வந்து வைக்கிற மாதிரி வந்து கீழே வந்து ஸ்கொயரில் வந்து என்ன பண்ணால் பாக்ஸ் மாரி செஞ்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாரி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் மாரி இந்த மீன் ஃபுட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சில்வர் வுட் பலகை யூஸ் பண்ணியிருக்கோம். லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படாக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து டிசைன் குறுக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் தான் பண்ணுது. பாட்டம் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வுட்டு, அதுக்கு அந்த ரேக் மாரி தெரியுமா அது வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் செஞ்சுருக்கோம். ஏன் இந்த கலர் காம்பினேஷன் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வச்சு நம்ம பாலிஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரே மரத்தில் செய்யும்போது என்ன பார்த்தீங்கன்னா லுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிக்கலனாலும் பரவாயில்ல, டேரெக்டாக எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்டாண்டு செஞ்சு வச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட ஹைட் வந்து கம்மி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக தான் இது பண்ணி கொடுத்துருந்து. அவன் கேட்டு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கணும், அதே சமயம் வந்து ஃபிஷ் டேங்க் மீன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதுமாதிரி வந்து ஃபுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன சைஸில் செஞ்சோம். மேலே டாப் சைடு பார்த்தீங்கன்னா 2 சில்வர் வுட் பலகை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பலகை எடுத்து அதை கட் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு என்ன சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன 6000 rupees. பட் இப்போது இருக்க வுட்டன் ரேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கரெக்டாக 6000 rupees சொல்லியிருக்கோம். பட் மேபி நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அது ரேட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஏன் டிஃபர் ஆகுதுன்னு கேட்குறீங்கன்னா வுட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அதுமாதிரி மெட்டீரியல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் உள்ள சில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக மெட்டீரியல் வாங்கி தான் செய்கிறது. நீங்கள் வந்து இதோட கம்மியாக வந்து நிறையா குளத்தூரில் கிடைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாதிகா மரத்தை செய்வாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வுட், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வுட்டில் தான் செய்வாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வுட் இல்லை, முழுக்க பார்த்திங்கன்னா மரம் வந்து நாங்கள் தனியாக எடுத்து அதில் வந்து செய்கிறோம். இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா 6000 தான் வரும். மோஸ்ட்லி அங்கே 6000 தான் இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதோட கம்மியாக பார்த்தா 4000 கூட கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரை ஒரு கம்மி பட்ஜெட்டில் நாங்கள் செய்யணும்னு பார்த்தோம். அதோட ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees. இப்போதைக்கு இருக்க கரண்ட் ரேட் 6000 rupees. மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபினிஷிங் பாலிஷ் ஒர்க் மட்டும் நாங்கள் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் ஒர்க் எல்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் வந்து பாலிஷ் ஒர்க்கை வந்து நான் என் ஃப்ரெண்டே பண்ண சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து நான் என் கிளைண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பக்காவாக டிசைன் வந்து பக்காவாக வந்துச்சு. உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து நல்லா
அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏன் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கேட்டேன், வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன். அவனோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு இப்படி தெரியும். பட் ஆனால் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருவோம் பார்த்தீங்கன்னா அதோட கிளாரிட்டி எவ்வளோ கரெக்டாக இருக்கும் தெரியும். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 புஷ் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து எவ்வளோ வெயிட் வச்சாலும் இது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். மறக்காமல் வந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி பண்ணேன், வீடியோன்றப்ப ஏன் இப்படி வளரேன்னு எனக்கே தெரியல. இந்த ஸ்டாண்ட் எப்படி செஞ்சுருந்தேன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை வேணா மறக்காமல் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான வீடியோ இருக்குது. பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1 மந்த் கழிச்சு. மறக்காமல் அருள்தாஸ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வளர்ந்தால் அதுக்கும் மன்னிச்சிருங்க. எப்பயும் போல் சாரி தான் நான் கேட்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேக் ஆடியோ எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஓகே பாய். மறுபடியும் அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.